Swayam Prabha. Digital India. Educated India. இப்போ அந்த ஒவ்வொரு வரிக்குள்ளேயும் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் பத்மம்னா அதனுள்ள என்னென்ன அங்கங்கள் இருக்கு, ஜெகதிக்குள்ள என்னென்ன அங்கங்கள் இருக்கு, குமுதத்துக்குள்ள எல்லாத்துலேயும் என்னென்ன அங்கங்கள் இருக்கு அப்படின்ற பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது போன வகுப்புலேயே உங்களுக்கு அந்த படம் கொடுக்கப்பட்டிருக்கு. திரும்பி இந்த வகுப்புலேயும் திரும்பி அந்த படம் 4வது பக்கம் பாருங்க. இதில் பாருங்க, ஒவ்வொரு வரிக்கும் பெயர்கள் உண்டு. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த முழு பெயர், அந்த வரியோட முழு பெயர் அந்த இடது பக்கம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த அத்தனை பெயர்களும் இதில் இருக்கும். இதிலிருந்து இது உபபீடம். இந்த உபபீடம் எதுக்குன்னா, கோயிலுடைய உயரத்தையும் பிரம்மாண்டத்தையும் அடித்தளம் உறுதிப்படுத்துவதற்காகவுமே இந்த உபபீடம் உருவாக்கப்பட்டது. அடித்தளம் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணணுன்றத உருவாக்கப்பட்டது. அதற்கு ஒரு அலங்கார வேலைகள் கொடுத்து அதற்கு கூறுகள் பிரித்து இத்தனை கூறுகள் அதை இருக்கணுன்றதுக்காக இந்த வர்க்க வேலைகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு அடிஷ்னல் ஒர்க். இந்த கோவிலுக்கான அலங்கார வேலை அடிஷ்னலான ஒர்க். பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து தான் இருக்கும். தஞ்சை, கராசரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய காவேரி கரைக்கார கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா இதிலேருந்தே தான் இருக்கும். இது ஏன்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய உயரங்கள் பிரம்மாண்டமாக இருக்கிறதுனால அது இது நமக்கு கொடுக்கப்படலை. ரெண்டாவது, அதனுடைய உறுதித்தன்மையும் அகலமான சுவற்றினால் இருக்கிறதுனால அது அடித்தளம் நல்லா இருக்கும். இப்போ இங்கே பார்க்கலாம், இந்த உபபீடம் என்றது ஒரு பகுதி. இது இப்போ நம்ம பார்த்தது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிஷ்டானம் அப்படின்ற ஒரு கோயில் பார்த்தோம். நம்ம இதில் தான் இது பத்மவரி. அதற்கு முன்னாடி இந்த வகையில் இருக்குது, இதான் பத்மம். ஒரு தாமரப்பூ மலர்ந்த நிலை அப்படி இருந்தால் அது பத்மம். அதுக்கு மேலே ஜெகதி சதுரமாக தான் இருக்கும்னு சொன்னோம். இது ஜெகதி, இது சுவாதிஷ்டானம்னு சொன்னோம். அடுத்தது குமுதகம். இது அரைவட்டமாகவும் அதற்கு அலங்காரமாக மேலே அதுக்கு என்ன வழி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்கு பத்மம் மேலே ஒரு பத்மம் கீழே ஒரு பத்மம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேர் அதில் உங்களுக்கு இருக்கா, புரியுதா? கிளியர் பண்ணிக்காங்க. இது குமுதம், இது அதோ பத்மம், இது ஊர்த்துவ பத்மம். பத்மம் ஒன்று தான். பத்மம் அதோனா மேல் நோக்கி இருக்கிறதுனால அதோ முகம், மேல் நோக்கு முகமாக அதோ முக பத்மம். சாதாரணமாக எப்பயும் இருக்கிற மாதிரி அது இருந்தால் அது ஊர்த்துவ பத்மம் அல்லது பத்மம். இது குமுதத்துக்கு அலங்காரத்துக்காக சேர்க்கப்பட்டது. இந்த குமுதத்தை அழகுபடுத்துவதற்காக கூட சேர்க்கிறது. பத்மம் இல்லாமல் வெறும் கம்பாபுரம் போடலாம். இது அதிகபட்சமான வேலைகள் இருக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு நான் டெஃபினேஷனில் சொல்கிறேன், விளக்கத்தில் படத்தில் காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குற கோயிலெல்லாம் இது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இதை விட கூடுதலாகவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை உண்டு இதில். அப்போ இந்த குமுதத்தினுடைய கீழ்ப்பக்கம் வரக்கூடாது அதோ முக பத்மம், இது ஊர்த்துவ பத்மம். சாதாரணமாக இருந்தால் அது பத்மம், அது மேல் நோக்கி இருந்தால் அதோ முகம், அதோனா மேல் நோக்கி இருக்கும், அந்த மாதிரி வரும். அடுத்தது இந்த பட்டிகை. பட்டிகை இது அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே அந்த குமுதத்துக்கு மேலே ஒரு கண்டம், அதுக்கு மேலே தான் இந்த பலகை, இந்த பட்டிகைன்ற வரி அது மையமாக வரக்கூடியது இந்த பலகையாகவும், மேலே இருக்கக்கூடியதும் கீழே இருக்கக்கூடியதும் கம்பு, அதுக்கு சப்போர்ட்டு, அந்த பலகைக்கான சப்போர்ட் அலங்காரம் கம்பு பலகை. இதுலேயும் அந்த அதோமுக பத்மம் ஊர்த்துவ முக பத்மம் எல்லாம் செய்யலாம். அது அந்த அங்கத்தினுடைய உயரத்தை பொறுத்து, செய்யக்கூடிய வேலைகளுடைய உயரத்தை பொறுத்து அந்த வேலைகள்லாம் அதில் செய்யலாம். இதுலேயும் அந்த பத்மங்களை அதோமுக பத்மம் ஊர்த்துவ முகத்தை இதுலேயும் செய்யலாம். அதுன்றது அலங்கார வேலை தான், அது கண்டிப்பாக செய்யணும். அடுத்தது வேதிகை, பாத வர்க்கத்துக்கு. இதிலிருந்து இந்த கண்டம் என்று சொல்லக்கூடிய இது முழுசுமே பாத வர்க்கம். பாத வர்க்கம் இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு அந்த நேம் இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, அது அடுத்தது தான் அதை எடுத்து சொல்லணும். நம்ம இப்போ 4வது பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நான் டெஃபினேட் சொல்லிட்டு வரேன். இதில் இந்த பகுதி வேதிகை. அன்றைக்கே சொன்ன வேதிகை என்றது ஆசனம். இது ஆசனம் சொல்லுங்கள், வேதிகை. அதுக்கு அடுத்தது கால். இங்கேருந்து இதனுடைய உள்ள ஒரு விஷயங்கள் கால். அதுக்கு மேலே போதிகை. அந்த போதிகையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
அல்லிக்கால், குடம், பலகை என்றது அப்படி இருக்கு. இந்த வேதிகை இது இருந்து பாருங்க கழுத்து. நான் சொல்ல இதுல இருந்து அது வரைக்கும் தான் பாதவர்க்கம். இந்த வேதிகைக்கு முன்னாடி இங்க ஒரு சின்ன கழுத்து கண்டம், கம்பு. இங்க இதை அதோமுக பத்மமாக மேல் நோக்கு பத்மமாக அமைச்சிருப்பாங்க. பத்மம் மேல் நோக்கி இருக்கும். அது ஒரு அலங்காரம் தான். வேதிகை ஆசனத்துக்கான அலங்காரம், வேதிகைக்கான அலங்காரம். மேல கம்பு. இது வேதிகையுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கால். காலில் இந்த நாகபந்தம்ன்ற ஒரு அமைப்பு வரும். வீடுகளில் வாசகாலெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, அது இந்த உயரத்தில் 4 ஒரு பங்கு 5 ஒரு பங்குன்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. உயரத்துக்கு ஏற்றவாறு பிரித்து அதில் ஒரு பகுதி கூறு எடுத்து இந்த நாகபந்தத்தை அமைக்கிறது. நாகபந்தம் வீடுகள்லாம் வாசல் அமைக்கிற ஒரு இது. கால் வந்தால் அதனுடைய விகிதாச்சாரத்தில் ஒரு பகுதி எடுத்து நம்ம இந்த நாகபந்தம் அமைக்கணும். கோயிலில் இருக்கக்கூடிய தூண்களில் பார்த்தீங்கன்னாலுமே அந்த கீழ்கண்டம், சித்திரகண்டம் சொல்லக்கூடிய கீழ்கண்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாகபந்தம் இருக்கும். 3 2 பங்குலையோ இல்லை 4 3 பங்கோ இல்லை 5 4 பங்கு ஏதோ ஒரு உயரம் கீழே வச்சுட்டு மிச்சத்தில் வச்சுருப்பாங்க. அது நாகபந்தன்ற அமைப்பு. அதற்கப்புறம் கால். கால் வந்து அலங்காரம் எப்படி வேணால் செய்யலாம், அல்லது அலங்காரம் இல்லாமல் மோசமாக இருக்கலாம். இது கால். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து ஸ்லோப்பாக இருக்கும், வாட்டமாக இருக்கும். இது நேராக போட்டிருக்கோம். சில இடங்களில் வந்து தலைப்புக்கும் கீழே என்ன இருக்கும், குறைஞ்சி வந்திருக்கும். அந்த மாதிரியும் அமைக்கலாம் இந்த காலில். அதுக்கப்புறம் இந்த வேதிகை வரிக்கு போனோம்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கும். இது நீங்கள் கோயிலில் நீங்கள் போய் பார்க்கும்போது, நேரடியாக பார்க்கும்போது இந்த ஒத்துட்டு பார்க்கும்போது தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா தாடி, ஒரு அதோமுக பத்மம் கிட்டவா, இது அதோமுக பத்மம் போல உள்ள ஒரு உருவம். இது தாடியாகும். இது அல்லிக்கால், ஒரு குடம் போன்ற ஒரு அல்லிக்காலாகும். மேலே இருக்கக்கூடியது கழுத்தாகவும், அது பலகை. இந்த முட்டு சட்டம் பத்மம் விருந்தது போல, அதோமுக பத்மம் விருந்து வெளியே வந்தது மாதிரி இருக்கும், அது பலகையாகவும். இந்த கால் எவ்வளோ அகலமோ அதே அகலத்துக்கு இங்கே ஒரு கண்டம் கொடுப்பாங்க. இந்த கண்டத்துக்கு பேர் வீரகண்டம். கண்டம் கழுத்து அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, எங்கே வந்தாலும் அந்த கண்டம் தான் அது. இது இந்த இடத்துல வரும்போது வீரகண்டம். அதுக்கு மேலே இது போதிகை. இந்த போதிகையை இந்த கால் எவ்வளவோ அந்த மாதிரி 2 பங்கு இருப்பாங்க. இங்கேவோ இங்கே அந்த 2 பங்கு இருக்கும். கால் எவ்வளவோ இந்த கால் கொண்ட அளவு 2 பங்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பங்கு மட்டமாக வச்சுட்டு அதில் ஒரு பங்கு எடுத்து நாணுதலாகவும், அந்த பக்கம் ஒரு பக்கம் பூமனையாகவும் காமிக்கும். பூமனைன்றது கீழே கவுந்து இந்த வாழை மரத்தினுடைய பூ மாதிரி, வாழைப்பூ மாதிரி இருக்கும், அது பூமனை என்றும். நிமிர்ந்து இருக்கக்கூடிய பகுதி நாணுதல். அதிலும் மதலைன்னு ஒன்று பார்த்துருக்கோம். பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பல்லவலமாக வெட்டி எடுத்திருப்பாங்க. அந்த திராவிலாம் போட்டிருப்பாங்க. அந்த நாட்டுக்கோட்டை வீடுகள்லாம் திராவி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எழுதுக மாதிரி ஒரு அமைப்பு போட்டுட்டு காடியாக வெட்டி எடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் மதலைன்னு பேர். அது அந்த மாதிரி இருக்கும். எழுதுகமே அந்த மாதிரி இருக்கும், அது மதலை. பழைய கால கோயில்கள் வேலைகளாலும் இந்த எழுதுக அமைப்பு பூரா பார்த்தீங்கன்னா பழைய வேலைகள்லாம் அந்த மாதிரி சுண்ணாம்பு கட்டு வேலைகளில் இடைவெளி விட்டு அந்த காடி இருக்கும். அது பெரும் மதலை. அது இது கண்டவரையில் இருக்கக்கூடிய அங்கங்கள் நம்ம வேற பார்த்தோம். கும்பகோணம். அடுத்தது கும்பபஞ்சரம். இதுக்கு பேர் கும்பபஞ்சரம். இடையில கண்டத்தில் கோயிலுடைய கண்டங்கள்லாம் இடையில இருக்கும், இந்த கால்கள் இருக்கும். இதில் அங்கங்கள் எல்லாமே இதுக்கு என்ன பேர் சொன்னோமோ அதே தான் இதில் எல்லாமே. ஆனால் சின்ன சின்ன உருவமாக இருக்கும். அதில் நிமிர்ந்த பத்மம், அதோமுக பத்மம், நிமிர்ந்த பத்மம் சொல்லலாம், இல்லை அதோமுக பத்மம் சொல்லலாம், ஊர்த்து பத்மம், ஊர்த்து பத்மம், அந்த மாதிரி எல்லா பேர்களும் அதே தான் இருக்குது. கால் உள்பட எல்லாமே கால், பலகை, கம்பு, கவலம், அது பண்டிகை. இது பண்டிகை. பண்டிகைன்னா கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் பண்டிகை. இதிலிருந்து இது பண்டிகை. இது ஸ்தூபி. ஸ்தூபினா கடகம். அடுத்தது தேவகோஷ்டம் மையத்தில்.
அதிகபட்சம் கருங்கல் திருப்பணி கொண்டு செய்யப்பட்ட கோயில்கள் எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு piece வந்துச்சுங்க அடுத்தது. எல்லா திருக்கோயிலுமே நீங்கள் இந்த தேவகோஷ்டத்தை, இந்த கொம்பு பஞ்சர் எல்லாமே பார்க்க முடியும். கருங்கல் திருப்பணி கொண்டு செய்யப்பட்ட பழைய வேலைகள் எல்லாமே. இந்த தேவகோஷ்டன்றது அந்த பகுதியினுடைய கடவுள் உருவத்தை அமைக்கக்கூடிய ஒரு மாடம். தெற்கு பகுதி கடவுள் அந்த கோவிலுக்கு என்னவோ அது வடக்கு பகுதிக்கு மேற்கு பகுதிக்கு என்ன கடவுள் ஒரு ஒரு சன்னதிக்கும் அந்தந்த கடவுள் மாறுபடுவாங்க. அவங்கள அமைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இதை வச்சுருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி அங்கலட்சணம் போடப்பட்டுள்ளது. கால், பொதிகை, அந்த பலகையில் என்னென்ன வருதோ அதே மாதிரி வீரகண்டம் பலகை எல்லாமே இதுலேயும் உண்டு. காதி, அள்ளிக்கால் எல்லாமே அதில் வரும். அதே மாதிரி உத்தரம், எழுதகம், கபோதகம், யாழம், வேலிகை, கழுத்து, உத்தரம், எழுதகம், இதே மாதிரி பண்டிகை எல்லாமே அதே இடங்கள்ல ஒரே பேர். எந்த இடத்துல அந்த அமைப்பு வந்தாலும் அதனுடைய பேர் அதுதான். பத்மம் எங்க பத்மத் மாதிரி எங்கே வந்தாலும் பத்மம், அது நிமிர்ந்த மாதிரி வந்தால் நிமிர்ந்த பத்மம், கபோதகம், பட்டியல், கழுத்து, கண்டம் எல்லாமே ஒரே பேர், இடத்துக்கு இடம் மாறுபடும். இதுதான் கோயிலுடைய பாத வர்க்கத்தினுடைய அங்க லட்சணங்கள். இதெல்லாம் பாத வர்க்கம் சொல்லக்கூடிய கண்டம் இதனுடைய அங்க லட்சணங்கள். அடுத்தது பிரஸ்தரம். மேல இது பிரஸ்தரம். இது 4 வரிகள், பிரதான வரிகள் 4 வரி. உத்தரம், எழுதகம், கபோதம், யாழம். இது வந்து 4 வரி தான் மெயினாக இதில் வர்றது. அந்த ஒவ்வொரு வரிக்கும் அலங்காரம் கூடுது. உத்தரம், கம்பு, எழுதகம், வாஜினம். அந்த கபோதத்திலேருந்து ஒரு பகுதி ஒரு ஷார்ப்பாக ஸ்லாண்டிங்காக வரும். பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கபோதத்து கீழே ஒரு பகுதி இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு நேராக வரும். அது உள் பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இடைவெளியாக இருக்கும். இதுக்கு பேர் வாஜினம். இது கோடிப்பாலை. அந்த கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி ஒரு அலங்கார வேலை செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு கோடிக்கும். அது கோடிப்பாலை. கோடிப்பாலை வந்து கோடியில் அலங்கார வேலை செய்யப்பட்டிருந்தால் அது கோடிப்பாலை. எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது சாதாரணமான வேலை. இது கோடிப்பாலை போகலாம். அப்புறம் கழுத்து, கம்பு, அதோபத்மம், கம்பு. இது 4ம் சேர்ந்தது தான். இந்த 4ம் சேர்ந்த யாழ வரி, இது கபோதக வரி, இது எழுதுக வரி, இது உத்தர வரி. 4 பிரதான வரிகள். அதற்கு அலங்காரம் சேர்த்து இதனுடைய வேலைப்பாடுகள் இருக்காங்க. இது 4 வரிகள். இதில் இது உயர அங்க லட்சணங்கள், கல்காரத்தினுடைய உயர அங்க லட்சணம். புரியுதுங்களா? இப்போ இது இந்த உயரங்கம்ன்றது எப்படி எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொண்ட கால்புறவாய் புதுசாக நியமனம் செய்யக்கூடிய கால்புறவாயினுடைய அளவை கொண்டு அந்த அகலம் என்னவோ அந்த அகலம் இந்த உயரமாக வச்சு செய்கிறதா இந்த கால்புறவாய் செஞ்சுருக்கோம். கால்புறவாய் எடுத்துக்காட்டாக 10 அடி இருக்குன்னு சொன்னாக்கா அதை 4ஆக பிரிக்கும் போது 2 அடி பிரஸ்தரம், 5 அடி பாதவர்க்கம், 2 அடி அதிஷ்டானம். இது ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடிப்படையாக புரிஞ்சுக்கிறதுக்காக. கால்புறவாயில் 4ல் 1 பங்கு பிரஸ்தரம், 4ல் 2 பங்கு பாதவர்க்கம், 4ல் 1 பங்கு அதிஷ்டானம். இது அடிப்படையாக புரியுது. உபபீடம் இந்த 4ல் 1 பங்கு எடுக்கிறீங்க இல்லையா, அதே அளவு அதிஷ்டானத்தினுடைய சம அளவாகவும் உபபீடம் வைக்கலாம். உயரம் பார்த்தோம்னா அந்த அதிஷ்டானத்தில் 1.25 பங்கு, 1.5 பங்கு, 1.25 பங்கு, 2 பங்கு அது வரைக்கும் இந்த உபபீடத்தை கொண்டு போகலாம். இடத்துக்கு ஏற்றவாறு. இந்த பிரம்மாண்டம் தெரியும்னா உயரம் கூடுதலாகிட்டே போகும்போது தெரியும். ஆக மொத்தம் இதனுடைய வரி. கீழே அதிஷ்டானத்துக்கு வரும், சாரி ஓபிடத்துக்கு வரும். இதுவரையும் கல்காரத்துடைய அங்கமாக நம்ம பார்த்தோம். ஓபீடத்துக்கு கீழே வரும். ஓபிடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பிரதம வரி அப்படின்னு ஒரு கீழே ஆரம்பத்தில், அது சித்திரவானம்னு சொல்லுவாங்க. பிரதம வரி அது சித்திர மாற்று பேர் வந்து சித்திரவானம்னு சொல்லுவாங்க. வானத்தினுடைய வானம்னா எர்த்தோர்க்கு பூமிக்குள்ள வேலை செய்யச்சு கடக்காலம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது செய்யக்கூடிய வேலைகள் வந்து வானம் வெட்டுறது வானம் வேலைன்னு சொல்லுவாங்க. அது நிறைவடைந்து சமதளமாக அழகாக அந்த பகுதியை முடிக்கிறது பேர் சித்திரவானம். அது மேலே தான் நம்ம டியூப் லெவல் பார்க்குறது மட்டம் பார்க்குறதெல்லாம் அதுக்கு மேலே தான் வச்சுக்கணும்.
அதனால சித்திரவானம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து பிரதம வரி அப்படின்னு. அதன் மேல பத்மம், அதுக்கு மேல பத்மம். பத்மத்தை வந்து கம்பு, ஊர்த்துவ பத்மம், கம்புன்னு பிரிக்கிறாங்க. அது அலங்காரம். இந்த குமுதம் இருக்கு பாருங்க நடுவுல, இந்த கண்டத்துக்கு நடுவில் குமுதம் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்க சின்னதா. இது வேறுபடும். குமுதம் போடலாம், வேதிகை போடாது, பட்டியல் போடலாம், அது மாற்று வரி எது வேணா போடலாம். அந்த இடத்துல அலங்காரமாக அது சில இடங்கள்ல மாறி வரும். இப்போ இந்த குமுதம் போடும்போது இங்கே போடலாம். பட்டியலாக போடுறீங்கன்னா இந்த உயரத்தில் பட்டியல் எங்கே வருமோ அங்கே ஏற்றி போடணும். அதை இந்த அதிசான உயரங்கள் பிரிக்கிறோம் இல்லைங்களா, குமுதத்துக்கு அப்புறம் பட்டியல் எங்கேமோ இந்த இடம் விட்டு தான் அங்கே போடணும். பட்டியல் போடணும் இங்கே போடாமல். அந்த மாதிரி இது அலங்காரமாக சேர்க்கக்கூடிய வேலை இது. அது இல்லாமல் வெறும் கண்டமாகவும் இருந்தாலும் இருக்கலாம். இந்த பக்கத்து கட்டலாம். கண்டம் இது இல்லாமல் கண்டம் வந்தாலும் வரலாம். பத்தம் மட்டும் போட்டுட்டு இது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கண்டம் வந்தாலும் வரலாம். அலங்காரமாக சேர்த்து குமுதம் வந்தாலும் வரலாம். அந்த பக்கம் திரும்பி உத்தரம், நம்ம பிரஸ்தத்தில் பார்த்தோம் பாருங்க, அதே பேர் பாருங்க. உத்தரம், கம்பு, எழுதகம். அங்கே வாஜனம்னு சொன்னோம், இங்கே பட்டின்னு சொல்கிறாங்க. வாஜனம்னா அதை வெளியில் ஒரு அலங்காரத்தோடு இழுத்து காமிச்சு உள்பக்கம் சந்திராவட்டம் சொல்லக்கூடிய வட்டம் அமைச்சு காமிச்சதுனால வந்து வாஜனம்னு சொன்னாங்க. இங்கே மட்டமாக இருக்கும், அதனால் பட்டிகைன்னு இடத்துல. அந்த இடம் ஒன்று தான், அமைப்பு ஒன்று தான். இது சிறிய அளவில் சின்னதாக செய்கிறதுனால பட்டிகை. அது பெரிய அளவில் செய்யும்போது அது உள் வேலைகள் அதில் செய்கிறதுனால அது வாஜனம். அதுக்கு மேலே கபோதகம், வியாழம். வேலத்தை சின்னதாக தான் காட்ட முடியும், அந்த அளவுக்கு வேலையை இதில் காமிக்க முடியாது, ஏன்னா அளவு சின்னது. ஆனால் அங்கத்துடைய பெயர் ஒன்று, அங்கத்தினுடைய பெயர் ஒன்று. அது அங்கே பெருசாக செய்யும்போது அதனுடைய அலங்கார வேலையில கூட்டி செய்யணும். இங்கே சிறிதாக செய்யும்போது இந்த மாதிரியான சின்ன அமைப்பில் நம்ம செய்யணும். அது எப்படி எந்த உருவத்தில் இருக்கணுமோ அந்த உருவத்தில், அவ்வளோதான். இது வந்து ஓபீடம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ஒரு கல்காரத்தை பார்க்கும்போது இது என்னென்ன அங்கங்களுடைய உயரங்கள்ன்றது, அங்கங்களுடைய பெயர்கள்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உடனடியாக உள்ளே வாங்க முடியாது. போகும்போதெல்லாம் அதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்துட்டு வந்தால் தான் கிடைக்கும். அடிக்கடி மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால இது சீக்கிரம் மனசை விட்டு அகலாது, மனசையும் ஆழமாக படிக்கிறது. புரியுதுங்களா? இந்த ஓபிடத்தினுடைய அளவு, உயர அளவு வந்து அதிஷ்டானத்தினுடைய சம அளவு வைக்கலாம். அதாவது 4 ஒரு பங்கு அல்லது 1.25 பங்கு, 1.5 பங்கு, என்ன உயர அளவு தேவைப்படுகிறோ அதை வச்சு அங்கே செய்ய முடியும். இது வந்து உயர அங்க லட்சணம் கல்காரத்துக்கு. புரியுதுங்களா? இதில் இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். கும்பபஞ்சரம், தேவகோஷ்டம், அதனுடைய அங்கங்களுடைய பெயர்கள் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இனி அடுத்து வரக்கூடிய பாடப்பிரிவுகளில் வந்து வெறும் தேவகோஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அதில் அங்கங்கள் என்ன உங்களுக்கு இருக்குன்றதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கும்பபஞ்சம்னு சொன்னால் என்னவோ அது தெரிஞ்சுக்கணும், பலகைன்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் முன்னாடி அது உள்ள உள்கூறுகளை தெரிஞ்சுக்கணும் தான் முதல்ல நான் இதை அவ்வளோ தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உள்கூறுகள் உங்களுக்கு அத்துப்படி ஆகணும், அதில் தெரியணும். அதற்காக தான் நீ அடுத்த ஒரு வகுப்பில் நம்மகிட்ட தேவகோஷம் எத்தனை அளவு கொண்ட ஒரு தேவகோஷம்னு சொன்னால் நீங்கள் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வரணும் அதில் அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு இதை பெயர்களை கொஞ்சம் நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பார்த்தோ அல்லது ஒரு கலந்தாலாய் செய்யும்போது அது உங்களுக்கு வந்து மனதில் தேர்ந்து நிற்கும். இது கல்காரத்தினுடைய உயராங்க. ஒன்று தான் முன்னாடியே சொன்னேன். நிமிர்ந்திருந்தால் அது எழுதகம், அதோபத்மம் எல்லாம் ஒன்று. கல்வெட்டுகள் கண்ட பாதவரி தான், பாத வர்க்கத்தில் இருக்கும். இது நிறையா இருக்கும். இந்த இடத்துல இதில் கொடுப்பாங்க. இந்த ஜெகதி வரி பெருசாக இருந்தால் இதில் கொடுப்பாங்க, இங்கே இருக்கும். இந்த குமுத வரியும் பெருசாக இருந்தால் அது வந்து 7 பட்டை, 3 பட்டை, 5 பட்டை குமுதம் சொல்லுவாங்க. அது அடுத்த இதில் பார்க்கும்போது அந்த பட்டைகளில் அதை அடிப்பாங்க. இடம் பெருசாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல கல்வெட்டுகள் அவங்க பையனாக கல்வெட்டுகள் கீழ்கண்டத்திலையும் வரும், அதுலேயும் கொண்டு வருவாங்க. விமானம் விமானத்தை மட்டும்
அப்படி எதுவும் இல்லை. காசு அப்படிலாம் இல்லை. அது இப்போ நடைமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அது மேக்சிமம் எந்த இடத்துல வந்து நிறைய எழுதியிருக்காங்கன்னு பார்க்குறாங்க. கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்த வந்து, அதனால தான் இந்த இடத்துல எல்லாரும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு இருக்கு. ரெண்டாவது, கல்வெட்டுகள் வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிதானத்தில் இருக்கும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு சுவத்தில் வந்து ஒரு பாட்டு மட்டும் கல்வெட்டு இருக்கும். முன் தொடர்ச்சியும் இருக்காது, பின் தொடர்ச்சியும் இருக்காது, இடையில இருக்கிற ஒரு செய்தி மட்டும் இருக்கும். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பணி செய்யும்போது ஒரு பற்றாக்குறையாக இருக்கிற கல்லை என்ன பண்ணுவோம்னா, அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கல்லை எடுத்து அங்கே பயன்படுத்தும் போது அந்த கல்வெட்டையும் எடுத்து அங்கே பயன்படுத்துறது. அதாவது செய்தி வந்து முன்னும் இருக்காது, பின்னும் இருக்காது, இடைப்பட்ட ஒரு செய்தி மட்டும் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும். முன் கல்வெட்டு இருக்காது, பின் கல்வெட்டு இருக்காது, மேலே எந்த செய்தியும் இருக்காது, ஒரு கல்வெட்டு தனியாக நிற்கும் அந்த இடத்துல. ஸோ அது வந்து அங்கே தொடர்பு இல்லாத ஒரு கல், அந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாத ஒரு கல். அதே மாதிரி விதானத்தில் பாவக்கல்லில் இதில் அதுலேயும் இருக்கும். கல்வெட்டுக்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து பாதவர்க்கம், இந்த ஜெகதி, கீழகண்டம், இதில் தான் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி.